கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான நல்ல மாலை நேரத்திலேயும் வேதபாட வகுப்பின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை தோறும் இந்த வேதபாட நிகழ்ச்சியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதும் நீங்கள் கேட்டு பயனடைவதை குறித்து மிக்க சந்தோஷம். இந்த நாளிலேயும் வேத தியானத்திற்கு நாம் கடந்து செல்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. தலை வணங்கி நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான நல்ல மாலை நேரத்திலேயும் இந்த வேதபாட நிகழ்ச்சியை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். கர்த்தருடைய வேதம் எங்களுக்கு அது பலனாய் சத்துவமாய் இருக்கிறதுக்காக நன்றி. இந்த நாளிலேயும் தியானிக்கப் போகிற வேத பகுதியின் மூலமாய் எங்களுடைய ஆத்மீக கண்கள் திறக்கப்பட கர்த்தர் கிருபை தாரும். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த வேதபாட வகுப்பிலே இயேசு இந்த பூமிக்கு வந்த நோக்கத்தை குறித்து ஒவ்வொரு வாரமும் தியானித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே கடந்த வாரத்தில் இயேசு இந்த பூமிக்கு வந்த நோக்கத்தினுடைய முதலாவது பகுதியை தியானித்தோம். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி மனுஷகுமாரன் வெளிப்பட்டார் என்று யோவான் 1 யோவானுக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்தை அடிப்படையாய் கொண்டு தியானித்தோம். கடந்த வாரத்திலே பிசாசினுடைய கிரியைகள்லாம் என்ன என்பதை குறித்து நாம் தியானித்தோம். அந்த பிசாசின் கிரியைகளை ஆண்டவராகிய தேவன் எப்படி அழித்தார், நாம் இன்றைக்கு அந்த கிரியைகளை எப்படி அழிக்க முடியும் என்பதை குறித்து இந்த வாரத்தில் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 1 யோவானுக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்து எப்படி பிசாசினுடைய கிரியைகளை அழித்தார்? அவர் பிசாசு அழிக்கலை, அவனுடைய கிரியைகளை அழித்தார். நம்மளும் பல நேரத்தில் பிசாசே உன்னை அழிக்கிறேன் என்றெல்லாம் சொல்லுவோம். பிசாசை நம்மளால் அழிக்க முடியாது. மாறாக அவனுடைய கிரியைகளை நம்மால் அழிக்க முடியும். இயேசுவே பிசாசை அழிக்க வரலை, அவனுடைய கிரியைகளை அழிக்க வந்தார். பிசாசினுடைய அழிவு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தை அவனுடைய அழிவு சொல்லப்பட்டிருக்கிறது. நித்திய காலமாய் எரிகிற அக்கினி கடலிலே அவன் தள்ளப்படுவான். அதுதான் அவனுடைய அழிவு. ஆக இந்த மாலவேளையிலேயும் இயேசு கிறிஸ்து எப்படி பிசாசின் கிரியைகளை அழித்தார், அதை நான் 3 பகுதியிலே உங்களோடு கூட விளக்கமாய் பேச விரும்புகிறேன். முதலாவது, இயேசு கிறிஸ்து பிசாசை எப்படி கிரியைகளை எப்படி அழித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேத வசனத்தை கொண்டு அவனுடைய கிரியைகளை அழித்தார். வேத வசனத்தை வச்சு தான் அவனுடைய கிரியைகளை அழித்தார். அதற்கு ஆதாரமாக மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சம்பவம். நமக்கு எல்லாருக்கும் அந்த சம்பவம் தெரியும். இயேசு கிறிஸ்து ஊழியத்திற்கு வந்த புதுதிலே ஞானஸ்தானம் பெற்று 40 நாட்கள் அவர் உபவாசம் இருந்து முடிக்கிற தருவாயில் பிசாசு இயேசுவினிடத்துக்கு வருகிறார். ஊழியத்தின் ஆரம்பத்தில் இயேசுவினிடத்தில் வந்த பிசாசு சிலுவையில் இயேசு மரிக்கிற வரைக்கும் அவன் இயேசுவோடு போராடி கொண்டிருந்தான்.
நம்முடைய விஷயம் அது அல்ல. இப்போ இயேசுவிட்ட பிசாசு வந்த உடனே 3 வித சோதனைகளை இயேசுவுக்கு அவன் கொண்டு வருகிறான். அவனுடைய கிரியைகள் என்ன? அவனுடைய கிரியை எப்படி ஆகிலும் இயேசுவை தனக்கு கீழ்ப்படுத்தி விட வேண்டும், அல்லது தான் சொல்வதற்கு அவர் கீழ்ப்படிந்து விட வேண்டும் என்பது அவனுடைய கிரியை. இது அவன் இயேசுவினிடத்தில் வந்த ஒரு கிரியை. இன்றைக்கு நம்மிடத்தில் அவன் எப்படிலாம் வருவாங்கிறத நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அவன் பிசாசுக்கு தந்திரம் நமக்கு தெரியும், அதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இயேசு கிறிஸ்துவிட்ட அவரை தனக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு 3 சோதனைகளை வைத்தார். ஒன்று, அவர் 40 நாட்கள் உபவாசம் இருந்த பின்பு பசி உண்டாயிற்று. அந்த நேரம் பார்த்து பிசாசு வர்றான். வந்து என்ன சொல்றான்? நீர் ஏன் பசியா இருக்கிறீரு? இந்த கல்லுகள் அப்பமாக்கும்படி சொல்லி சாப்பிட வேண்டியதானே. அதை அவன் சொன்ன உடனே இயேசு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியலை. ஆதாம் ஏவாள் வாழ்க்கையை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, பிசாசு சொன்ன உடனே அதுக்கு கீழ்ப்படுத்திட்டாங்க. இந்த கனியை பறித்து புரிசா நீங்கள் தேவர்களை போல மாறிடுவீங்கன்னு சொன்ன உடனே பறித்தால் தானும் புசித்தால் கணவருக்கு கொடுத்துட்டார். சாத்தானுடைய கிரியைகளை அவர்களால் அழிக்க முடியாமல் போய்விட்டது. ஆனால் இயேசுவிட்ட சொல்கிறான், இந்த அப்பமா மாற்றி சாப்பிட வேண்டியதானே, நமக்கு ஏன் பசியாக இருக்குது, கடவுளின் குமாரன் அல்லவா. இயேசுவுக்கு ஒன்று புரிந்தது, இந்த இடத்துல பிசாசு தன்னுடைய கிரியைகளை தன்மேல் செலுத்தி அவன் ஜெயிக்க பார்க்கிறான். இப்போ நான் பூமிக்கு வந்த நோக்கமே அவன் கிரியைகளை அழிக்கத்தான் வந்தேன். ஆகவே இயேசு உடனே வேத வசனத்தை கையில் எடுக்கிறான். வசனம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, உபாகம புத்தகத்தில் இருக்கு. உபாகமத்தில் என்ன இருக்குது? அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, இப்போ இயேசு சொல்கிறாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு, இந்த வசனம் பழைய ஏற்பாட்டில் எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? நீங்கள் கண்டுபிடித்தால் தொலைபேசி மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஆன்சரை பதிவு செய்யலாம். ஆண்டவர் பிசாசு பார்த்து சொல்கிறாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று. இந்த இடத்துல பிசாசுடைய கிரியை என்ன? இயேசுவை தனக்கு கீழ்ப்படிய பண்ண வேண்டும். இயேசு வசனத்தை கொண்டு அவனை ஜெயித்தார். ரெண்டாவது, இயேசுவை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போறான். உயர்ந்த மலை மேலே கொண்டு நிப்பாட்டிட்டு சொல்றான், தேவாலயத்தின் உப்பரிக்கலை நிப்பாட்டிட்டு சொல்றான், நீர் இங்கிருந்து தாழ குதியும், ஏனெனில் உமது பாலம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்கள் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்று எழுதியிருக்கிறதே என்று சொன்னார். இயேசு வேத வசனத்தை கையாண்ட உடனே பிசாசு வேத வசனத்தை கையாளுகிறான். ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், நமக்கு தெரியாத வசனங்கள் எல்லாம் பிசாசுக்கு தெரியும். ஏன்னா அவன் இயேசு கூடவே இருந்தவன், லூசிபர் அல்லவா. பைபிளில் என்னெல்லாம் வசனம் இருக்குன்னு தெரியும், அவனுடைய முடிவு தெரியும், அவன் மேலே தேவன் செலுத்த போகிற நியாயவிதி தண்டனை தெரியும், எல்லாமே அவனுக்கு தெரியும். ஆனால் நமக்கு தான் தெரியுதில்லை வசனங்கள். இயேசுவிட சொல்கிறான், உன்னுடைய பாதம் கல்லில் இடராது, தூதர்கள் உன்னை தாங்கி கொண்டு போய்விடுவார்கள். இயேசு அதுக்கு என்ன சொன்னார்? உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறதே என்று சொன்னார். இதுவும் பழைய ஏற்பாட்டில் தான் இருக்குது, தேடி கண்டுபிடிக்கும். இப்போ இயேசு மறுபடியும் அவனுடைய கிரியை வசனத்தை கொண்டே ஜெயிக்கிறார். மூன்றாவது,
இயேசு உயர்ந்த மலையில் கொண்டு போய் நிறுத்தி சொல்கிறான், சகல ராஜ்யங்களையும் காண்பிக்கிறான். இவைகள் எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் இதை கொடுக்கிறேன். நீர் என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உமக்கு தந்துருதேன்னு சொன்னார். இன்றைக்கி இப்படி ஒரு சான்ஸ் நமக்கு மட்டும் கிடைச்சிருந்தா, நம்ம இன்னைக்கு பட்டுக்கிட்டு இருக்க கஷ்டம் எல்லாம் மாறி உலகமே என் கையில் கிடைக்குன்னு சொன்னால், ஒரு தடவை தானே சாத்தானை விழுந்து கும்பிட்டுட்டு அப்புறம் இயேசுகிட்ட போய் மன்னிப்பு காட்டலான்னு சொல்லி நம்ம விழுந்துருவோம். இன்றைக்கு பலரும் அப்படிதான் பிசாசானவன் விரிக்கிற மாய வலையிலே விழுந்து விடுகிறார்கள். ஒரு தடவை தானே, ஒரு தடவை விக்கிரகத்தை கும்பிட்டா இயேசுவை அடிச்சிட போகிறாரு. ஒரு தடவை சினிமா பார்த்துட்டு வந்துட்டா இயேசு நம்மளை அடிச்சிருவாரா? ஒரு தடவை குடிச்சிட்டா இயேசு நம்மளை அடிச்சிருவாரா? இப்படின்னு சொல்லி ஒரு தடவைன்னு சொல்லி பல தடவைகளை பிசாசு நம்மை பாவம் செய்ய பண்ணி விடுகிறார். இயேசு அதற்கு பதில் சொல்றார், அழகான பதில். உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறதே என்று சொன்னார். இதுவும் பைபிளில் தான் சொன்னார். பழைய ஏற்பாட்டில் இருக்குது, கண்டுபிடிங்க. அப்போ இயேசு பிசாசுடைய கிரியைகளை அழிப்பதற்கு அவர் கையாண்ட வழி வேத புத்தகம், வேத வசனம். எப்படி இதை அவரால் ஜெயிக்க முடிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்குது. இயேசு வேதத்தை நன்றாய் அறிந்து வைத்திருந்தார். அப்படி இல்லைன்னா 12 வயசுல வேதபாரகரோடு மூப்பரோடு உட்கார்ந்து கர்த்தருடைய வேத வசனங்களை குறித்து தர்க்கித்து பேசியிருப்பாரா? அவர்தான் வேதத்தையே எழுதி கொடுத்தவர். எந்த வேத வசனம் எங்கே இருக்குங்கிறத இயேசு நன்றாய் அறிந்திருந்ததுனால பிசாசை வசனத்தை கொண்டு ஜெயித்தார். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் வேதத்தை நீங்கள் நன்கு அறிந்திருக்கிறீர்களா? நான் இப்போ 2-3 வசனங்கள் உங்களுக்கு சொன்னேன். பழைய பாட்டில் எங்கே இருக்குது? இயேசுவுக்கு அது நன்றாய் தெரிந்திருந்ததுனால தான் அந்த பதிலை அவனுக்கு உடனே கொடுத்து விட்டார். சமீபத்தில் அண்ணா பல்கலைக்கழகம் என்ஜினியரிங் படித்த மாணவர்கள் பலரும் எக்ஸாம் மறுபடியும் எழுதணும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கட்டளை பிறப்பித்தார்கள். அந்த எக்ஸாம் எப்படின்னா, நீங்கள் புக்ஸை பார்த்தே நீங்கள் எழுதலாம் ஆன்சர் அப்படிங்கிறதான ஒரு கட்டளையை பிறப்பித்தார்கள். இதில் என்ன நடந்தது தெரியுமா? புஸ்தகத்தை கையில் வச்சுக்கிட்டு பரீட்சை எழுதி பாஸ் பண்ணுறதுக்கு அவங்க அனுமதி கொடுத்துட்டாங்க. ஆனால் மாணவர்கள் செய்த தவறு என்ன? அந்த எக்ஸாமை கூட இவங்க எழுத முடியாமல் பெற்றோரை வைத்து நண்பர்களை வைத்து எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க. இவங்க நினைச்சாங்க நம்ம செய்கிற தப்பு ஒன்றுமே யாருக்கும் தெரியாதுன்னு. இப்பொழுது அண்ணா யூனிவர்சிட்டி இவங்களுடைய முந்தின பேப்பருக்கும் பிந்தின பேப்பருக்கும் கையெழுத்து வித்தியாசம் இருக்குது கண்டுபிடிச்சி இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, கையெழுத்து தவறாக இருக்கிறதுனாலே நீங்கள் மறுபடியும் தேர்வு எழுத வேண்டும், இல்லை என்றால் நீங்கள் தோல்வி உற்றவர்களாய் கருதப்படுவீர்கள் என்கிற கட்டளையை பிறப்பித்து விட்டார்கள். பாருங்க, ஒரு அரசாங்கம், ஒரு பல்கலைக்கழகமே இந்த காரியத்தை இவ்வளவு ஸ்ட்ரிக்டாக எடுக்கும்னா, நம்ம கையில் பைபிளை கொடுத்துட்டார் ஆண்டவர். நீ பார்த்து படிப்பான்னு சொல்லி கொடுத்துட்டார். ஒரு வசனம் பைபிளில் எங்கே இருக்குன்னு கேட்டால் நம்ம உடனே என்ன செய்கிறோம் அப்படின்னா, அதை சுலபமாய் கண்டுபிடிக்கக்கூடிய வழிகளை தேடி அல்லது யார்ட்டையாவது கேட்டு அந்த பதிலை நாம் தெரிவிக்க விரும்புகிறோம். இல்லை, இயேசு பிசாசு வந்த உடனே இயேசு யார்ட்டையும் போய் பைபிள் வசனத்தை தேடலை. அவருடைய உள்ளத்தில் அந்த வசனம் இருந்ததுனால உடனே அந்த பதிலை அவர் சொல்லிவிட்டார். இயேசு பிசாசினுடைய கிரிகளை அழித்த முதல் ஸ்டெப்பு வேத வசனத்தை கொண்டு அதை அழித்தார். 2வது, மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி
மற்ற விதத்தினாலும் போகாது என்று சொன்னார். அப்போ பிசாசுடைய கிரியைகளை அழிக்கணும்னா இரண்டாவது ஆயுதம் உபவாசம். உபவாசம்னா என்னங்கிறத நான் சபையில் உங்களோடு கூட பேசியிருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் கேட்காமல் இருந்தால் அது நீங்கள் கேட்கலாம். உப ப்ளஸ் வாசம். உப என்றால் தேவன். தேவனோடு வாசம் பண்ணுகிறவன் பிசாசின் கிரியைகளை அழித்து விடுவான். ஆனால் பிசாசு என்ன செய்வான்னா நம்மளை தேவனோடு கூட வாசம் பண்ண விட மாட்டான். அதுதான் பிரச்சனை. இன்றைக்கு காலையில் ஒரு தம்பிகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். தம்பி, நீ பைபிள் படிச்சியா, ஜெபம் பண்ணியான்னு கேட்டேன். தலையை குனிந்து கொண்டான். பைபிளே படிக்கலவன், பைபிள் படிக்கலை, ஜெபமே பண்ணலவன். பைபிளும் ஜெபமும் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக பிசாசின் கிரியை என்ன செஞ்சிடும், உள்ளே வந்துடும். இயேசு கிறிஸ்து உபவாசம் இருந்தார். அதனால பிசாசுடைய கிரியைகளை ஒவ்வொன்றாய் அழித்தார். பிசாசுடைய கிரியைகளை ஒரு கிரியை நான் சொல்லுகிறேன். ஒரு வாலிபனை இயேசுவிடத்தில் கொண்டு வந்தார்கள் மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில். அந்த வாலிபனுக்குள் இருந்த பிசாசு என்ன பண்ணி கொண்டிருந்தது? அவனை அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிவிடும். அவனை கொன்று விடுவதற்காக அந்த பிசாசு கிரியை செய்து கொண்டே இருந்தது. இயேசு அந்த பிசாசை அதட்டினார். அந்த வாலிபன் சொஸ்தமானான். அவன் கிரியைகளை கர்த்தர் அழித்து விட்டார். கொல்ல வேண்டும் என்று வந்ததான பிசாசுடைய கிரியைகளை அவர் உபவாசம் இருந்த அந்த பலத்தை கொண்டு அவனை அழித்தார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் உபவாசம் இருக்கிறீங்களா? தேவனோடு கூட நீங்கள் வாசம் பண்ணுறீங்களா? யோசித்து பாருங்கள். உதாரணமாக அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் சவுல் என்று சொல்லப்பட்டதான பவுல் தமஸ்கு வீதிக்கு நேராக போய் கொண்டிருக்கும் பொழுது அவனுக்குள்ளே ஒரு பிசாசுடைய கிரியை இருந்தது. என்ன கிரியை? இயேசுவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களையும் அடித்து துன்புறுத்தி சிறைச்சாலையில் போட வேண்டும் என்கிற வைராக்கியத்தோடு புறப்பட்டு போய் கொண்டிருந்தான். அவனுக்குள் பிசாசு அந்த கிரியைகளை செய்யும்படியாக தூண்டிவிட்டிருந்தான். ஆனால் தமஸ்கு வீதியிலே இயேசுவால் அவன் சந்திக்கப்பட்ட பின்பு அவனுக்குள் இருந்த அந்த கிரியைகளை அழித்து விடுவதற்காக இரவும் பகலும் 3 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் அவன் உபவாசம் இருந்தான். இந்த 3 நாளைக்கு முன் அவனுடைய வாழ்க்கை எப்படி? மனிதர்களை அழிக்கணும், மனிதர்களை கொல்ல வேண்டும் என்று இருந்தான். ஆனால் இப்பொழுதோ அந்த சுவாபம் எல்லாம் அவனை விட்டு மாறி அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு கருவியாய் மாறி போனான். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து பிசாசனுடைய கிரியைகளை அழிப்பதற்கு உபவாசம் இருந்தார். 3வது, இயேசு உபவாசம் மட்டும் சொல்லலை, ப்ளஸ் ஜபத்தையும் சேர்த்து சொல்லியிருக்கிறார். ஜபத்தினாலும் இயேசு கிறிஸ்து பிசாசை, அது பிசாசுடைய கிரியையை அழித்தார். அதுக்கு அதிகமாய் அவர் ஜெபித்தார். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் இயேசு மனுஷகுமாரன் பாவிகள் கையில் ஒப்புக் கொடுக்கப்படும்படியான வேலை வந்தது என்று இயேசு அறிந்து, எழுந்திருங்கள் போவோம் வாருங்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து கொண்டு கெத்செமனே தோட்டத்திற்கு ஜெபிக்க போனார். எதற்காக? சிலுவை மரணம் அவருக்கு குறிக்கப்பட்டு விட்டது. எதற்காக ஜெபம் பண்ண போனார்? இந்த சிலுவை மரணத்தில் பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும். இந்த சிலுவை மரணத்துக்கு போகும்பொழுது பிசாசு என்னென்ன கிரியைகள்லாம் இயேசுகிட்ட செஞ்சா நாங்கள் சொல்றேன். இயேசு மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை அந்த ஜனங்கள் சொல்லுகிறார்கள். விசாரிக்கும்படி அமர்ந்திருக்கிற பிலாத்து அவரை விசாரித்து விட்டு சொல்லுகிறான், இவர் நீதிமான், இவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் காண.
அந்த நேரத்தில் பிலாத்துவின் மனைவி என்று சொல்கிறாள், இவர் நீதிமான், இவரை ஒன்று செய்யாது, இவர் நிமித்தம் நான் ராத்திரியில சொப்பனத்தில் வெகுபாடுபட்டேன். இப்போ பிசாசு என்ன கிரியை பண்றா தெரியுமா? இயேசுவை சிலுவைக்கு போக விடாம தடுக்கணும் அப்படிங்கிற முயற்சியில பிலாத்துவின் மனைவியை அங்கே அனுப்புகிறான். இயேசு ஏற்கனவே ஜெபிச்சிட்டார், கண்டிப்பா சிலுவை மரணத்துக்கு மூலமானா சாத்தானுடைய தலை நசுக்கப்படும். அப்ப அந்த சிலுவை மரணத்துக்கு போக விடாம சாத்தான் என்னெல்லாம் கிரியை செய்யறான் பாருங்க. பிலாத்து இயேசுவை ஏரோது இடத்துக்கு அனுப்புகிறான். ஏரோது ஏதாவது தீர்ப்பு கூறி இயேசுவை விடுதலையாக்கி விடுவார் நினைச்சு அங்க அனுப்பி வச்சான். அங்கேயும் பிசாசின் கிரிகள் அழிக்கப்பட்டது. இதை தாண்டி இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். அங்கேயும் பிசாசு கிரியை செய்யறான் பாருங்க. நீ தேவகுமாரனை ஆனால் சிலுவை இருந்து கீழே இறங்கி வா என்று சொல்லி கூட சிலுவையில் அறையப்பட்ட அந்த கள்ளன் சொல்லுகிறான். கீழே இருக்கிற ஜனங்கள் சொல்லுகிறார்கள். இந்த இடத்துல இயேசு பிசாசின் கிரியைகளுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. அந்த கிரியைகளை அழித்து கொண்டே இருந்தார். எப்படி? கெத்சமனே தோட்டத்தில் அவர் ஜெபித்த ஜெபத்தின் விளைவு சிலுவை மரணத்தில் பிசாசு உருவாக்கின அத்தனை கிரியைகளை அழித்து போட்டார். இயேசு சிலுவையிலிருந்து கீழே இறங்கி வரல. இயேசுவை கல்லறையிலிருந்து வெளியே கொண்டு வந்துடக்கூடாதுங்கிறதுல கல்லறைக்கு கல்லை புரட்டி வைத்து ரோம அரசாங்கத்தின் சீலை வைத்தார். அந்த கிரியையும் முறியடிக்கப்பட்டது. எப்படி? ஜெபத்தின் மூலமாக. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில பிசாசுடைய கிரியைகளை நாம் அழிப்பதற்கு இயேசு கையாண்ட 3 விதம். ஒன்று வேதவசனம், இரண்டாவது உபவாசம், மூன்றாவது ஜெபம். இதை கொண்டு அவன் கிரியைகளை அழித்து விட்டான். இப்போ நம்ம பங்கு. இயேசு பிசாசின் கிரியை அழித்த மாதிரி நம்மளும் பிசாசுடைய கிரியை அழிச்சிடலாமான்னு கேட்டா செய்யலாம். ஆனால் ஆண்டவர் நமக்கு சுலபமான ஒரு காரியத்தை கொடுத்திருக்கிறார். அது என்ன காரியங்கிறத ஒரு 3 காரணங்களை நான் உங்களுக்கு சொல்லும்படியாய் விரும்புகிறேன். முதலாவது காரணம், வெளிப்படுத்தல் 12:11 சொல்லுகிறது, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள். இப்போ பிசாசின் கிரியைகளை நாம் எப்படி அழிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்கே 2 ஆயுதம் கொடுத்துருக்கிறார். ஒன்று ஆட்டுக்குட்டியின் இரத்தம், இரண்டாவது சாட்சியின் வசனம். முதலாவது இந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை குறித்து நீங்கள் தியானித்தால், ஆட்டுக்குட்டி இரத்தத்தை எடுத்து எப்படி பிசாசுடைய கிரிகளை அழிக்க முடியும்? ஒரு உதாரணம் சொல்லுங்க. ஒரு ஊழிய பாதையில் ஒரு பிசாசு பிடித்தவர் பெண் ஜெபிக்கிறதுக்கு கொண்டு வந்தாங்க. அப்போ இந்த பிசாசு பிடித்த பெண்ணுக்கு தண்ணீர் தாகம். உடனே ஒரு செம்பு நிறைய தண்ணி எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அந்த பிசாசு பிடித்த அந்த பெண்ணின் கையிலே கொடுத்தோம். தண்ணியை குடி. அந்த பிசாசு சொல்லுது, இந்த செம்பை பார்த்துட்டு இந்த தண்ணி எனக்கு வேண்டாம். நாங்கள் கேட்டேன், ஏன் வேண்டான்னு சொல்கிறேன்? இது ரத்தமால இருக்குது, இது என்னால் குடிக்க முடியாது, நீ இது ரத்தமாக மாற்றிட்ட, நீ பச்சை தண்ணி தா அப்படின்னு கேட்கு. எங்கள் எல்லாருடைய கண்களுக்கும் அது தண்ணீர் தான். ஆனால் பிசாசுக்கு மட்டும் எப்படி தெரியுது? இயேசு ரத்தமாக தெரியுது. அப்போ நம்ம இன்றைக்கு இயேசுவின் இரத்தத்தை கொண்டு, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை கொண்டு சாத்தானுடைய கிரியை நம்மால் அழிக்க முடியும். ஏன் முடியும்னா, அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தம் தான் சிலுவையில் சாத்தானுடைய கிரியைகளை முற்றிலுமாய் அழித்து விட்டது. ஸோ அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை யாரெல்லாம் பருகுகிறார்களோ, அந்த இரத்தத்தில் யாரெல்லாம் விசுவாசம் வைத்திருக்கிறார்களோ, அவர்களால் பிசாசுடைய கிரியைகளை அழிக்க முடியும்.
இப்போ நமக்கு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எப்போ ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருன்னா, அதுக்கு திருவிருந்த ஆராதனையில் நாம் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை நினைத்து கொண்டு திராட்சரசத்தை நம்ம பானம் பண்ணுகிறோம். அப்போ திருவிருந்து எடுக்கிற ஒரு நாள சாத்தானுடைய கிரியை என்ன செய்ய முடியும்? அழிக்க முடியும். இப்போ திருவிருந்து நம்ம எடுக்கும்போது என்ன நினைக்கிறோம்? அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தமாய் தான் நாம் கருதி எடுக்கிறோம். பிசாசுடைய கிரியைகளை அழிப்பதற்கு இயேசுவின் ரத்தம் நமக்கு ஆயுதமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, சாட்சியின் வசனம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால அங்கே என்ன நடக்கிறது அப்படின்னா, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 55, 50, 56, 57 சொல்லப்பட்டிருக்கிறது. மரணமே உன் கூரெங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அங்கே சிலுவை இரத்தத்தை கொண்டு சத்துருவினுடைய கிரியைகளை அழித்து விட்டார். அந்த இரத்தத்தில் விசுவாசம் வைக்கிற நீங்களும் நானும் சாத்தானுடைய கிரியை என்ன செய்யலாம்? அழித்து விடலாம். இரண்டாவது சொன்னாரு, தங்கள் சாட்சியின் வசனம். இது ரொம்ப முக்கியம். சில நேரத்தில் நம்ம இயேசுவின் ரத்தத்தினாலே கொண்டு பிசாசை துரத்தும் போது சில பிசாசு போகாது. உடனே நம்ம நினைச்சிடக்கூடாது, இயேசுவின் ரத்தத்துக்கு வல்லமை இல்லாமல் போயிட்டு நினைச்சிடக்கூடாது. தவறு எங்கே இருக்கு நான் சொல்கிறேன். நம்மகிட்ட சாட்சியின் வசனம் இருக்க வேண்டும். என்ன சாட்சியின் வசனம்? என்னாகம புஸ்தகத்தில் 12:7 மோசேயை குறித்து கர்த்தர் சொன்னார், என் தாசனாகிய மோசேயோ என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். இது சாட்சியின் வசனம். மோசேயை குறித்து தான் சாட்சியின் வசனம் அது. யோபு 1:8 நீங்கள் வாசித்தீங்கன்னா, யோபு 2:2 ஆண்டவர் சாத்தானை பார்த்து சொல்றார், என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவருமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. யோபுவை குறித்த சாட்சி தானே கர்த்தர் கொடுத்தார். அந்த சாட்சியின் வசனம் சாத்தானுடைய கிரியைகளை அழித்து போட்டது. பிசாசு என்ன நினைச்சான்? எப்படியாவது யோபுவை பாவம் செய்ய வச்சு அவனை தோக்க வச்சிடலாம் நினைச்சான். ஆனால் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவே இல்லை. தன்னுடைய சாட்சியின் வசனத்தை வைத்துக்கொண்டு சத்துருவின் கிரியைகளை அழித்து விட்டான். அவன் கிரியை என்ன? யோபு தேவனை மறுதலிக்க வேண்டும், குறை சொல்ல வேண்டும், பாவம் செய்ய வேண்டும். இந்த கிரியைகள் எல்லாம் யோபு தன்னுடைய சாட்சியின் வார்த்தையை வைத்து அழித்தே விட்டான். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நம்மை குறித்த சாட்சியின் வசனம் எப்படி இருக்கிறது? ஆண்டவர் நம்ம எல்லாரையும் குறித்து ஒரு நாள் சொல்ல வேண்டும். என்னது சொல்லணும்? நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன் என்று சொல்ல வேண்டும். சாட்சி. இன்னொரு சாட்சி, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாருங்கள், பசியாயிருந்தேன் ஆகாரம் கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன் தாகம் தீர்த்தீர்கள், வஸ்திரம் இல்லாதிருந்தேன் வஸ்திரம் கொடுத்தீர்கள், காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள், வியாதியாயிருந்தேன் விசாரிக்க வந்தீர்கள். இது சாட்சி. இந்த சாட்சியின் வசனத்தை வச்சுதான் நம்ம சத்துருவை ஜெயிக்க முடியும். அநேகருடைய வாழ்க்கையில் சாட்சியின் வசனங்கள் இல்லை. கையில் வேதம் இருக்கிறது, ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஆலயத்துக்கும் செல்லுகிறார்கள், வாழ்க்கையில் சாட்சி இல்லை. சபையில் சாட்சி சொல்ல சொன்னால் மட்டும் ஏகப்பட்ட கதை சொல்லுவாங்க. ஆனால் வாழ்க்கையில், குடும்பத்தில், சபைக்குள்ள, பொதுஜனங்கள் மத்தியில் உங்கள் சாட்சி எப்படி இருக்குது?
உங்க சாட்சியின் வசனம் சத்துருவை துரத்துகிற ஒரு ஆயுதமாய் மாறி போகிறது. என்னுடைய ஊழிய பாதையில் நடந்த ஒரு சம்பவம். இதே பாளையங்கோட்டையில் ஒரு சுவிசேஷ கூட்டம் நம்முடைய தேவ சபையின் மூலமாக டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நேருஜி சிறுவர் கலையங்கத்தில் நடந்துச்சு. இது தேவ நாம மகிமைக்கு சொல்லுகிறேன். அப்பொழுது ஒரு சபையிலிருந்து ஒரு பெண்ணை விடுதலைக்காய் கொண்டு வந்திருந்தார்கள். அந்த பெண்ணிற்கு பிசாசு பிடித்திருந்தது. அந்த பிசாசு பிடித்த பெண்ணை ஜெபிப்பதற்காக முன்னாலே கொண்டு வந்த பொழுது இந்த பெண்ணை அழைத்து கொண்டு வந்த அநேக போதகர்கள் அந்த பெண்ணை போய் பிடித்த உடனே அந்த பெண் அத்தனை பேரையும் தள்ளிவிட்டு ஓட ஆரம்பித்து விட்டார். இவர்கள் எல்லாரும் சேர்ந்து இயேசுவின் நாமத்தினாலே பிசாசே போ என்று சொன்ன உடனே அந்த பிசாசு சொல்லுது, என்னை யாரும் தொடக்கூடாது, உன்னை பற்றி நான் சொல்லட்டா? எல்லாரும் பயந்து போனார்கள், ஒதுக்கி கொண்டார்கள். நான் அந்த கூட்டத்திற்கான ஒரு பொறுப்பாளராக இருந்ததுனால சம்பவத்தை கேள்விப்பட்டு நானும் அங்கே சென்றேன். நான் சென்ற பொழுது அந்த பிசாசு பிடித்திருந்த பெண் சொல்லுகிறாள், ஒரு உண்மையான மனுஷன், பரிசுத்தவான், இவர் சொன்ன நான் போயிடுவேன். நான் ஒன்றும் சொல்லலை, பேசாமல் போய் மீட்டிங்கில் உட்காருங்க அப்படி சொன்னேன், அவ்வளோதான். அந்த பிசாசு பேசாமல் வந்து முன்னால் முனகால் போட்டு, என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, ஆனால் என்னிடத்தில் இருக்கிற அந்த சாட்சியின் வசனம் பிசாசுடைய கிரியைகளை அழிப்பதற்கு உதவிகரமாயிருது. தேவநாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சாட்சி கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் பிசாசை அவன் கிரியைகளை அழித்திடலாம். சாட்சி இல்லைன்னு சொன்னால் சாத்தானை நீங்கள் அழிக்கவே முடியாது. அவன் கிரியைகளை கூட அழிக்க முடியாது. யோபுவின் சாட்சி வாழ்க்கை, அந்த வசனம் பிசாசை தோற்கடித்து யோபு ஜெயித்து விட்டான். மோசையின் சாட்சியான வாழ்க்கை, மோசையின் சரீரத்தை கூட பிசாசால தொட முடியல. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை யோசித்து பாருங்க. சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்கிறீங்களா? குடும்பத்தில், சபையில், பொது ஜனங்கள் மத்தியில் உங்கள் சாட்சி எப்படி இருக்குது? கடைசியாக இந்த சாட்சியின் வசனத்தை வைத்து ஜெயித்து அது பிசாசின் கிரிகளை அழிக்கலாம். கடைசியாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறது அவருடைய நாமம். இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுடைய கிரிகளை என்ன செய்யலாம்? நம்ம அழித்து விடலாம். ஏனென்றால் இயேசுவின் நாமம் ஏற்கனவே அந்த பிசாசுடைய கிரிகளை என்ன செஞ்சிருக்குது? அழித்திருக்கிறது. அந்த வல்லமை இந்த நாமத்துக்கு இருக்கிறதுனால அந்த நாமத்தை யாரெல்லாம் பயன்படுத்துகிறார்களோ அவர்களும் பிசாசுடைய கிரிகளை என்ன செய்யலாம்? அழித்து விடலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் பல இடங்களிலே பிசாசுகளை துரத்தி அநேகரை விடுதலை ஆக்கினார். இதை பார்த்துக்கிட்டு இருந்ததான ஸ்கேவாவின் குமாரர்கள் 7 பேர் இயேசுவின் நாமத்தை சொன்ன பிசாசு தான் போயிருதுன்னு சொல்லிட்டு அவங்களும் போய் இயேசுவின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிசாசே போன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த பிசாசு சொன்னிச்சு, இயேசுவையும் தெரியும், பவுலையும் தெரியும், நீங்க யாருன்னு கேட்டுச்சு. ஏன்? அவங்களும் இயேசுவின் நாமத்தை தானே சொன்னாங்க. பிசாசியை திருப்பி கேள்வி கேட்டுச்சுன்னா அவங்க வாழ்க்கையில் சாட்சி இல்லை. பிசாசை துரத்துறது எல்லாரும் இயேசு நாமத்தை சொன்னால் பிசாசு போயிடும் நினைக்கக்கூடாது. நம்மகிட்ட சாட்சி வாழ்க்கை இல்லைன்னா இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தாதீங்க, சாத்தான் உங்களை வெட்கப்படுத்தி விடுவான். அப்போஸ்தலனாகிய பிலிப்பு, அப்போஸ்தலனாகிய பேதுரு, அப்போஸ்தலனாகிய பவுல், இவர்கள் எல்லாரும் இயேசுவின் நாமத்தை சொன்ன பொழுது அந்த பிசாசுகள் அலறி ஓடின. ஆகவே இயேசு பிசாசின் கிரிகளை அழிப்பதற்கு எடுத்துக்கொண்ட ஆயுதம் உபவாசம்,
வேதவசனம், உபவாசம், ஜெபம். தேவன் நமக்கு தந்திருக்கிற ஆயுதம் என்ன? அவருடைய இரத்தம், நம்முடைய சாட்சி வாழ்க்கை, அவருடைய நாமம். இவைகளை கொண்டு நாம் சாத்தானுடைய கிரிகளை என்ன செஞ்சிடலாம்? அழிச்சிடலாம். இந்த நோக்கத்துக்காக பூமிக்கு வந்தவர் அந்த நோக்கத்தை நிறைவேற்றினார், ஜெயித்தார், பரலோகம் போயிருக்கிறார். திரும்ப வரும்போது பிசாசனுடைய கிரிகள் முற்றிலுமாய் அவர் அழித்து விடுவார். அவனுடைய அழிவின் நாட்கள் சமீபித்துக் கொண்டிருக்கிறது. அதே போல அவருடைய வருகையின் நாட்களும் சமீபித்துக் கொண்டிருக்கிறது. அவரை சந்திக்க நாம் ஆயத்தப்படுவோம். அவரோடு சேர்ந்து சாத்தானுடைய கிரிகளை முற்றிலுமாய் இந்த உலகத்தை விட்டு அழித்து அவனை நித்திய நரகாக்கினைக்கு, எரிகிற அக்கினி கடலுக்கு அனுப்புவதற்கு, அவரோடு கூட நாம் சேருவதற்கு ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நல்ல மாலை நேரத்திலேயும் பிசாசனுடைய கிரிகளை நீர் எப்படி அழித்தீர், நாங்கள் எப்படி அழிக்கணும் என்கிறத வேதவாகிய வசனத்தின் வாயிலாக கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, இவைகளை கை கொண்டு ஜெயமெடுக்க எங்களுக்கு கிருபை தாரும். பரிசுத்த ஆவியானவருடைய அன்பு கரங்களிலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு இரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. அடுத்த வாரம் இதே போல வியாழக்கிழமை இயேசு பூமிக்கு வந்த அடுத்த நோக்கத்தை குறித்து சிந்திப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.